வீக்கெண்ட்ல வந்த சபாநாயகன் படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்துடலாம். தண்ணி அடிச்சிட்டு போலீஸ் கிட்ட மாற்ற அசோக் செல்வன் அவரோட லவ் ஸ்டோரியை போலீஸ் கிட்ட சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவாரு. அசோக் செல்வனோட ஸ்கூல் லைஃப் லவ், இன்ஜினியரிங் படிக்கிறப்ப ஒரு லவ், MBA படிக்கிறப்ப ஒரு லவ், கடைசியா ஒரு யாரோட சேர்றாரு. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலா எப்படியும் இந்த படம் ஆவரேஜா இருக்கும்னு நினைச்சுதான் இந்த மூவிக்கே நான் போனேன். ஆனா மூவி ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னா, செம்ம என்டர்டெய்னிங்கா இருந்தது. பிரேம மாதிரி ஒரு மூவி நீங்க பாத்திருப்பீங்க. அதுல லவ்வோடு சேர்ந்து அந்த எமோஷன்ஸும் அதிகமா வரும். ஆனா இந்த சபாநாயகன்லாம் அந்த எமோஷன்ஸை கம்மி பண்ணிட்டு ஃபன்னா அதிகமா வச்சு ஆடியன்ஸை சிரிக்க வைக்கணும்னு எடுத்திருக்காங்க. அதுல இவங்க சக்சஸும் ஆயிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்கூல் டேஸ்ல வர லவ்வா இருக்கட்டும், இல்லைனா காலேஜ்ல வர லவ்வா இருக்கட்டும், அந்த ஸ்கூல் டே கிரஷை திரும்ப அவர் பாப்பாரு. அதுவா இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துல நல்லா இருந்தது. அசோக் செல்வனோட ஸ்கிரிப்ட் செலக்ஷனும் அவரோட பர்ஃபார்மன்ஸும் செம. அவர் கொடுக்குற சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்தது. குறிப்பா அசோக் செல்வனோட ஸ்கூல் டே கிரஷ் அவங்களோட கடைக்கு ட்ரெஸ் வாங்க வருவாங்க. அந்த சீன்ல அசோக் செல்வன் பர்ஃபார்மன்ஸ்ல அடிச்சு நொறுக்கிட்டாரு. ஹீரோயின்ஸும் உங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிட்டாங்க. சாங்ஸ், பீஜம் ரெண்டுமே இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ்ஸா சொல்லலாம். சீமக்காரிய சாங்க இதுக்கு முன்னாடி நான் பார்க்கவே இல்லை. ஆனா இந்த மூவியை பார்த்து முடிச்சோன்னா வீட்டுக்கு வந்து சீமக்காரிய வீடியோ சாங்க 5 வாட்டி கிட்ட யூடியூப்ல பார்த்துட்டேன். சீமக்காரிய சாங்ல வேற லெவல் பண்ணிட்டாங்க. பேபிமா சாங்கும் நல்லா இருந்தது. இந்த படத்துல மைனஸ்னு பார்த்தாக்கா அது லென்த் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மூவியும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு மூவியும் பார்த்த மாதிரியான ஃபீல் சில பேருக்கு தோணலாம். ஆனா இந்த படத்துல லென்த் அதிகமா இருந்தாலும் அந்த என்கேஜிங் ஃபேக்டர் சுத்தமா கம்மியாகல. ஒரு பெரிய படமா இது இருந்தாலுமே எனக்கு இந்த படம் போர் அடிக்கல. இந்த படம் போர் அடிக்காம போக அசோக் செல்வனோட ஃப்ரெண்டா வர கேரக்டர்ஸை முக்கியமான ரீசனா சொல்லலாம். அருண்குமார்னு ஒருத்தர் இந்த படத்துல அசோக் செல்வனோட ஃப்ரெண்டா வருவாரு. அவர் பண்ற காமெடிஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். இதே மாதிரியான ஸ்டோரி லைனா ஏற்கனவே நிறைய படத்துல நீங்க பாத்திருப்பீங்க. பழைய ஸ்டோரியா இருந்தாலுமே அதை இவங்க இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போனாங்க. சபாநாயகன் ஒரு ரொமான்டிக் காமெடி மூவியா இருந்தாலும் எந்த ஒரு தப்பான விஷயமும் எந்த ஒரு தப்பான சீன்ஸும் இந்த படத்துல இல்ல. நீங்க ஃபேமிலியோடய இந்த மூவியை ட்ரை பண்ணலாம். ஓவராலா அந்த லென்த் இஷ்யூவை நீங்க கண்டுக்கலாம்னா எல்லா டைப் ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இந்த சபாநாயகன். 90s கிட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கண்டிப்பா இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ஜாய் பண்ணி பாப்பீங்க. இந்த வீக்கெண்ட்க்கு தியேட்டர்ல போய் பார்க்க ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த சபாநாயகன்.